ஒவ்வொரு மாவட்டத்திலும் யாரை வந்து மாவட்ட செயலாளராக நியமிக்கணுன்றதை தலைவர் முடிவெடுக்கிறார். அப்போ தலைவர் ஒரு முடிவுக்கு போகும்போது அதற்கு கட்டுப்படுறவங்க தான் அங்கே தொண்டர்களாக இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து தலைவர் ஒரு இப்போ சாலையில் செல்லும்போது காரை வழிமறிக்கிறதோ இல்லை வந்து வெளியில் நிப்பாட்டி வந்து இது பண்ணுறதோ அது வந்து ஒரு தேவையற்ற ஒன்றாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க வச்சு குற்றச்சாட்டுமே வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்ததுனால வந்து எனக்கு வந்து அந்த பதவி வந்து கொடுக்கல. ஆனால் சாமுவேல் அவர்கள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால அவங்களுக்கு வந்து பதவியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள் தெரியும், சாதிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் எந்த விதமான சாதிய பாடுபாடும் பார்க்காம தென் தமிழகத்திலும் வந்து ஐயா அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் எல்லாரையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர் சொன்னார்ன்றாங்க. அஜித் அவர்களுக்கு பின்னணியில வந்து திமுக இருக்கு, அவங்களுடைய சகோதரர் சம்திங் திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இல்லை, அதற்கான பின்னணிகள் இருக்குதா? அவங்களுக்கு வந்து சில பொறுப்பு வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது தவறும் கிடையாது. நம்ம என்ன சொன்னால், உங்களுக்கு இந்த பொறுப்பு வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க, தவறு கிடையாது. ஆனால் அதை கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு செய்யக்கூடிய இடத்துல எங்கள் தலைவர் மட்டும்தான் இருக்குது. அப்போ தலைவர் அதில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க தான் உண்மையான தொண்டர். நிறைய பேருக்கு என்னன்னா, அவர் என்ன செய்கிறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது. ஆனால் அவர் செய்யும்போது தான் அவங்களுக்கு வந்து தெரியும். அதற்கான எதிர்வினையை எப்படா ஆட்டுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை பேசிட்டாரு அப்படின்னா அதற்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு வந்து இவங்க பல்வேறு குட்டிக்காரணம் போட வேண்டியது இருக்குது. திமுகவில் கூட்டணி கட்சி இந்த விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு, ஏன்னா நடிகர் பின்னாடி போகாதீங்க, அங்கே கூட்டம் வரும், ஆனால் வாக்குகளாக மாறாது, அவர் கூட யாரும் கூட்டணி சேர மாட்டாங்க, எப்படி நம்பி கூட்டணி சேருவாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவாக ஊடகவியலாளர்னு சொல்லி பேசக்கூடியவர்களும் இதை பேசுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இவங்க வந்து யார் கூட இருக்கிறாங்கன்னா திரு உதயநிதியில் நடிகர் பேர் தான் இருக்குது. இன்றைக்கி உதயநிதிக்கு கும்பிடு போடக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருந்துக்கிட்டு அவர் என்ன சமூக சேவை செஞ்சிட்டாரா, இல்லை எங்களை போல மக்கள் இயக்கம் நடத்தினாரா, 30 ஆண்டு காலம் மக்கள் பணி செஞ்சாரா? இதே சென்னை வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்படும் போது அன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருந்தார். அப்புறம் மேயராக இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி மூட்டைகளை வழங்கியது விஜயோடைய ரசிகர் மன்றம். அப்போ உதயநிதிக்கு இந்த மாதிரி வரலாறு இருக்கா? ஒரு ரசிகர் மன்றம் வச்சிங்கன்னா அந்த ரசிகர் மன்றத்தை வைத்து மக்களுக்கு நல்லது செஞ்சீங்களா? அவங்க வந்து பாரம்பரியமாக குடும்ப ஆட்சி அப்படின்னு நம்ம விமர்சனங்கள் வைத்தாலும் பாரம்பரியமாக ஒரு கொள்கைகளை சுமந்து வரக்கூடிய கட்சி. அவங்க என்ன கொள்கை பிடிப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஈரோட்டு நடுவில் இப்போ ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடந்தது பார்த்தீங்களா? அதில் உதயநிதி என்ன பேசினாரு? அந்த மாநாட்டில் 20 தடவை அந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவருடைய பெயர் பின்னாடி ஜாதி பெயரை குறிப்பிட்டு பேசுறாரு. அப்போ சாதி பெயரை தன்னுடைய பெயர்லேருந்து நீக்கிய தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் நின்றுட்டு நீங்க என்ன பண்றீங்க? அந்த நிர்வாகியோடைய பேரை சாதி பெயரோடு சேர்த்து படிக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி. என்ன கொள்கை பிடிப்பு இருக்கு? அப்புறம் இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். அதாவது நிறைய விஷயங்கள் டிவிகே சார்ந்து தான் இன்றைக்கு வந்து தமிழக அரசியல் களம் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ என்னன்னா, அஜித்தா அவர்களுடைய விஷயம் இங்கே பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஆனால் அவர் வந்து அதை கண்டுகொள்ளாமல் வந்து மலேசியாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் விமர்சனங்கள் வருது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கண்டுகொள்ளாமல் அப்படிங்கிற விமர்சனமே முதல்ல நம்ம தவறுன்னு சொல்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளாக கட்சி தொடங்கியதிலிருந்தே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யாரை வந்து மாவட்ட செயலாளராக போடணும், யாரை நிர்வாகிகளாக போடணும், யாரை வந்து அந்த இடங்களுக்கு கொண்டு வரணும், மாநில நிர்வாகிகள் பட்டியலுக்கு யாரை கொண்டு வரணும், இது எல்லாமே தலைவர் முன்னிலையில் அவர் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி பனையூரில் அத்தனை நாட்கள் இதற்கான ப்ராசஸ் வந்து போயிருக்கு. ஸோ அப்படி தான் நம்ம ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் நம்ம தேர்வு செய்கிறோம். ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளும் அப்படி தான் தலைவர் தேர்வு செஞ்சு வெளியிட்டிருக்கிறாரு. முழுக்க தலைவரே நேரடியாக பார்த்து தான் இது எல்லாமே நடந்திருக்கு. பொறுப்பு அறிவிக்கும் போதுமே தலைவர் எல்லாரையும் நேரடியாக பார்த்து தான் பொறுப்பு அறிவித்தார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும். அஜித் அவர்களுடைய அஜிடேஷன் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? அப்போ இல்லை, அவங்க வந்து ஒரு கட்சிக்காக உழைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க, ஒரு கட்சியில் பணியாற்றணும்னு சொல்லிட்டு வராங்க. அதே போல் கட்சியில் பல பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அஜித்தான் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எக்கச்சக்கமான மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சவாலான ஒரு விஷயம். வர்ற எல்லாரையுமே வந்து நம்ம அகாமடேட் பண்ண முடியுமா, முக்கிய பொறுப்புகள் வழங்க முடியுமா அப்படின்னா அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். எல்லா கட்சிகள்லையுமே அந்த சிக்கல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் யாரை வந்து மாவட்ட செயலாளராக நியமிக்கணுன்றதை தலைவர் முடிவெடுக்கிறார். அப்போ தலைவர் ஒரு முடிவுக்கு போகும்போது அதற்கு கட்டுப்படுறவங்க தான் அங்கே தொண்டர்களாக இருக்க முடியும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து தலைவர் ஒரு இப்போ சாலையில் செல்லும்போது காரை வழிமறிக்கிறதோ இல்லை வந்து வெளியில் நிப்பாட்டி வந்து இது பண்ணுறதோ அது வந்து ஒரு தேவையற்ற ஒன்றாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு செக்யூரிட்டி இருக்குது, ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. இன்னொன்று அவர் ஒய் செக்யூரிட்டியில் இருக்குது அவர். அப்போ அவருக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, இதை எதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்றத அவங்க சில ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு ப்ரோட்டோக்காலில் இருக்கும்போது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்து மற்றவர்களுக்கு வந்து இதை வந்து ஒரு பேசு பொருளாக ஆக்கிறத விட இதை வந்து கட்சிக்குள்ளேயே பேசி இதை சால்வ் பண்ணியிருக்க முடியும். தலைமையை விஜய் அவர்களை நேரடியாக நெருங்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு இதில் ஆற்றாமையில் கூட அவங்க அந்த மாதிரி அப்படி எல்லாம் கிடையாதுங்க.
பொதுச் செயலாளர் அவர்கள் மூலியமாகவோ இல்லை மற்ற நிர்வாகிகள் மூலியமாகவோ தலைவரை நேரடியாக சந்திக்கலாம், தலைவரை பார்க்க முடியும், தலைவர்கிட்ட கொண்டு போக முடியும். அது நாங்கெல்லாம் சுலபம் அப்படிதான் இல்லைல்ல, பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியா எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு போக அப்படி இல்லையே, மாட்டாங்க. நாங்கள் இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோமே. நாங்கள் ஒவ்வொரு மேடைகளில் பேசும்பொழுதும், நாங்கள் இல்லை ஒவ்வொரு மீடியாவில் பேசும்பொழுதும், நாங்கள் பேசுகிற விஷயம் சரியா இருக்கா இல்லை அதில் தவறுகள் இருக்கான்றதை நாங்கள் வந்து தலைவர்கிட்ட கேட்கறதுக்கு நாங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சில சமயம் எங்களுக்கே தெரியாமல் தலைவர் எங்கள் வீடியோக்களை பார்த்துட்டு வந்து நிர்வாகிகள் மூலமாக எங்களுக்கு சொல்லுவார், இதை ஏன் பேசுகிறாங்க, இது இப்படி பேச சொல்லுங்கன்னு தலைவர் சொல்லி அனுப்புவார். அப்போ இந்த அளவுக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்க தான் செய்யுது, அது இல்லாமலாம் கிடையாது. அதே போல் ஒவ்வொரு விழாக்களுக்கும் எல்லாருக்குமே அனுமதி கொடுக்கப்படுது, எல்லாருமே அனுமதி விழாக்கு வராங்க. பேச்சாளர்கள் இந்த சென்ஸ் அது ஓகே, பட் அவங்க அஜித் அவர்களையும் அவங்க வந்து கவனிச்சிருப்பாங்கன்னு இல்லைல்ல. இல்லை பொதுச் செயலாளர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாவட்ட செயலாளர் வந்து இந்த பிரச்சனையை வந்து தலைவர்கிட்ட கொண்டு போகணும், இல்லை தன்னுடைய ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு, அதை அவர் தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க வச்ச குற்றச்சாட்டுமே வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்ததுனால வந்து எனக்கு வந்து அந்த பதவி வந்து கொடுக்கல, ஆனால் சாமுவேல் அவர்கள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால அவங்களுக்கு வந்து பதவியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இது வந்து நாகை மாவட்டத்தில் இதே மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பலருக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. பல்வேறு இப்பொழுது வந்து இதே தூத்துக்குடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம எப்படி வந்து பண்ண முடியும்? அப்போ இந்த பிரச்சனையை வந்து ஒரு தனிநபரோட ஆற்றாமை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடும். அதாவது அவங்களுக்கு வந்து சில பொறுப்பு வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, அது தவறும் கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு இந்த பொறுப்பு வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க, தவறு கிடையாது. ஆனால் அதை கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு செய்யக்கூடிய இடத்துல எங்கள் தலைவர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ தலைவர் அதில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க தான் உண்மையான தொண்டர்கள். இன்றைக்கு ரமேஷ் வந்து ஒரு செய்தி தொடர்பாளராக முடிவெடுத்து தலைவர் உட்கார வச்சிருக்காருன்னா அது அவருடைய முடிவு. நாளைக்கே ரமேஷ் நீங்கள் பேச வேண்டாம், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதற்காக நான் போய்ட்டு ரோட்டை நின்று போராட்டம் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு தலைமைக்கு அழகு கிடையாது, ஒரு தலைமை கட்டுப்பட்டு நடக்கிற தொண்டர்களுக்கும் அழகு கிடையாது. அப்போ தலைவர் என்ன சொல்கிறாரோ, எதற்காக சொல்கிறாரோ அதை புரிஞ்சுட்டு நடக்கிறது தான் ஒரு தொண்டர்களுடைய அழகு. அதை தான் நம்ம செய்யணும்னு நம்ம கேட்கணும். இப்போ இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நிச்சயமாக அதற்கான முடிவுகள் எடுப்பார். யார் யாரை எங்கெங்கே அக்காமடேட் பண்ணணுமோ, எந்தெந்த பொறுப்புகள் வழங்கப்படணுமோ, அவர்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை நிச்சயமாக அவர் கொடுப்பார். நிச்சயமாக அதை எல்லாமே அவர் செய்வார். அதில் எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. அந்த அச்சம் தான் நம்ம ஒரு கட்சியில் பயணிக்கவே முடியாது. தலைவர் நமக்கு செஞ்சிட மாட்டார், தலைவர் நம்மளை கைவிட்டுருவார்ன்ற அச்சம் இருந்தால் நீங்கள் உண்மையான தொண்டர்களும் கிடையாது. அந்த பயம் இருந்தால் நீங்கள் ஒரு கட்சியில் பயணிக்க முடியாது. அஜித் அவர்களுக்கு பின்னணியில் வந்து திமுக இருக்கு, அவங்களுடைய சகோதரர் சம்திங் திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இல்லை, அதற்கான பின்னணிகள் இருக்குதான், அதற்கான பின்னணிகள் இருக்குது. ஏன்னா பல்வேறு இடங்கள் அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து உண்மையாக உழைப்பவர்களுக்கு தலைவர் வந்து அங்கீகாரம் கொடுப்பாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இங்கே நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 30 ஆண்டு காலம் வேலை செஞ்சவங்க. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்கிறோம். அப்போ இந்த மாவட்ட செயலாளர் இன்றைக்கு வந்து வெளியில் பேர் தெரியுது, எல்லாருமே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 30 வருடங்களுக்கு முன்பாக தலைவர் வந்து சாதாரணமாக ஒரு நடிகராக இருக்கும்பொழுது, அதுவும் காதல் திரைப்படங்கள்லாம் நடிக்கும்பொழுது, அப்போ அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு எண்ணமே அவருக்கு இருக்கான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே தலைவருடைய பேச்சை கேட்டு ரத்த தானம் கொடுத்தவங்க நம்முடைய தோழர்கள். அன்றைக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் செஞ்சவங்க நம்முடைய தோழர்கள். அப்போ வீடு வீடாக அன்றைக்கு அவர்கள் உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செஞ்சாங்க? அரசியலுக்கு 30 வருஷம் கழித்து வருவாங்கன்ற நம்பிக்கைலாம் அவங்க கிடையாது. நாம் ஏற்றுக்கொண்ட தலைவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லித்தராரு, அதை செய்யணும்னு செஞ்சாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் பொறுப்பில் இருக்கிறாங்க. நிறைய ஹெல்ப் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே வந்து செஞ்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து அது வந்து ரொம்ப பரவலாக அறியப்படலை இல்லை? இல்லை, மிக பரவலாக அறியப்படுது. நீங்கள் நான் திட்டங்கள் நீங்கள் எடுத்து போய் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து தளபதி விஜய் விலையில்லா விருந்தகம்ன்ற பேரில் தினசரி காலையில் உணவு வந்து இல்லை மதிய உணவோ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வந்து இலவசமாக வழங்கப்படுது. இது எல்லா மாவட்டங்கள்லையும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு சென்னையில் பார்த்த வரைக்கும் அப்படி சென்னையில் நடக்குது. இங்கே நீங்கள் தென் சென்னைக்கு போங்க, மயிலாப்பூர் பக்கத்தில் அண்ணன் தாமு அவர்கள்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் காலையில் போனீங்கன்னா அத்தனை ஏழை எளிய மக்கள், ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்க, குடிசையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அங்கே சாப்பாடு சாப்பிட்டு போகிறாங்க. சில சமயம் நானே கூட வந்து அந்த பக்கம் போகும்போது பசி எடுத்துனா நின்று சாப்பிட்டு போவேன். போங்க, அண்ணன் தாமு அவர்கள் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். நீங்கள் போய் ஒரு நாள் போய் அவருடைய இடத்துல போய் பாருங்கள். இதே தென் சென்னையில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, வட சென்னையில் நடக்குது, மத்திய சென்னையில் நடக்குது, எல்லா இடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. பரவலாக அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாதுல்ல. இல்லை, நம்ம வந்து அரசாங்கம் போல இப்போ திமுக மாதிரியோ இல்லை மற்ற கட்சிகள் போலவோ ஒரு அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு மக்களோட வரிப்பணத்தில் நம்ம ஒரு திட்டங்களை செய்யணும். கெப்பாசிட்டிக்கு அப்போ மக்களோட வரிப்பணத்தில் நம்ம செய்யணும்னா எவ்வளோ வேணாலும் செய்யலாம். நீங்கள் சொல்வது போல் வந்து ஊருக்கு ஊர் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருத்தருமே தலைவர் சில கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சொந்த கான்ட்ரிபியூஷன்ஸை செய்யும்போது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துலையோ 2 இடத்துலையோ இன்றைக்கு செய்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த மாவட்டங்களில் செய்யப்படுது. அப்போ இது வந்து மக்கள் வரிப்பணத்தில் கிடையாது, உழைப்பிலான கொடுக்கப்பட்ட பணத்தில் அந்த பொருளாதாரத்தில் நம்ம செய்கிறோம். ஆனால் நீங்கள் இதுதான் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு வந்து ஒரு அதிகாரத்திற்கு வராமல் மக்கள் வரிப்பணம் இல்லாமல் சொந்த பணத்திலே இவ்வளோ செய்கிறோம். நாங்கள் ஏன் அதிகாரத்துக்கு வந்தால் செய்ய மாட்டோம்? அப்போ நாங்கள் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கன்றதுக்கு தான் இதை பண்ணுறோம். அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறதே வந்து பதவி ஆசைக்காக தான் வராரு. விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் அப்படி? அவர் பதவி ஆசைக்காக வரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அதை விட பேரு புகழ் எல்லாமே பணம் எல்லாமே வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவிலே இருக்குது.
அவருக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய புகழ் தேவையில்லை, அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் தேவை கிடையாது, அதை விட ஒரு மிகப்பெரிய பணபலம் அவருக்கு தேவை கிடையாது. எல்லாமே அதில் இருக்குது. அதை விட்டுட்டு இங்கே வந்து திரும்ப அந்த பேரு புகழ் எடுக்கணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அந்த அதிகாரத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். நான் விலையில்லா விருந்தகம் மட்டும் சொல்லலை, நீங்கள் விலையில்லா விருந்தகத்தை விட்டுடுங்க. அதே போல் ஒவ்வொரு நகரங்கள்லையும் பகுதிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி பால் முட்டை திட்டமும் ஒன்று செயல்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் வந்து நடக்குது. நீங்கள் பரவலாக நடக்குது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸை குழந்தைகளை தேர்வு செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு கார்டுன்னு சொல்லி அந்த கார்டு கொடுத்து, பால் கார்டு மாதிரி கொடுத்து, வாரம் சனிக்கிழமை நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் இந்த கார்டை பயன்படுத்திக்கங்க. வாரம் சனிக்கிழமை இங்கே வந்துருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொட்டி பால் முட்டையை வந்து நாங்கள் கொடுக்குறோம். எதுக்குன்னா ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் வந்து இரவு நேர பயிலகங்கள் தொடங்கணும். ஒவ்வொரு மாவட்டங்களையும் பயிலகங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரத்த தான செயலி தொடங்கணும், கண்தான செயலி தொடங்கணும், வீடு கட்டி கொடுத்தோம். அது சரி, பார்ட்டிக்கு வந்து ஸ்ட்ரக்சரே இல்லை, 234 தொகுதிகள்லையும் வந்து நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸே போட மாட்டீங்க அப்படின்னலாம் விமர்சனங்கள். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கேண்டிடேட்ஸ் அறிவிக்கும். அந்த கேண்டிடேட் தனி மெஜாரிட்டியோடு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான அத்தனை கட்டமைப்பும் எங்ககிட்ட இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில தான் விஜய் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? இல்லை, அது பல்வேறு வியூகங்கள். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு என்னன்னா, அவர் என்ன செய்கிறாரு, அடுத்து என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. ஆனால் அவர் செய்யும்போது தான் அவங்களுக்கு வந்து தெரியும். அதற்கான எதிர்வினையை எப்படா ஆட்டுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை பேசிட்டாரு அப்படின்னா அதற்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு வந்து இவங்க பல்வேறு குட்டிக்காரணம் போட வேண்டியது இருக்குது. அப்போ அதை முன்கூட்டியே தெரிஞ்சுனுக்குன்ற ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் இங்கே நிற்க போகிறாரு, இல்லை அவர் வந்து திருச்சியில் நிற்க போகிறாரு, இல்லை அவர் நாகையில் அடிப்பார் அப்படின்ற செய்திகளை பரவ விட்டு அதற்கான பதிலை வந்து அஃபிஷியலாக வர முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் எல்லாமே நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்க்க தான் போகிறீங்க, தலைவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்ய போகிறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு வியூகத்திற்கான தகவல்கள் தான். அதை தாண்டி உங்கள் கூட்டணிக்கு யாருமே வரமாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தாவேக ஒன்றும் பெரிய கட்சி இல்லை, அதாவது நடிகர் பின்னாடி போக வேண்டாம், இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் மக்கள் கூடுறாங்க அப்படிங்கிறத வச்சே 2026 ஆட்சி அமைக்கணும்னு எப்படி அப்படி சொல்கிறவங்கள ஒரு 4 பேரோட பேரை சொல்லுங்களேன். இல்லை, அப்படி சொல்கிறவங்க ஒரு 4 கட்சியோட பேரை சொல்லுங்கள். கட்சியோட பேரையா சொல்லுங்கள். இப்படி சொல்லக்கூடிய கட்சிகள் யாருன்னு சொல்லுங்கள். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சொல்லும். திமுகவோட கூட்டணி கட்சி இந்த விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நடிகர் பின்னாடி போகாதீங்க, அங்கே கூட்டம் வரும், ஆனால் வாக்குகள்லாம் மாறாது, அவர் கூட யாரும் கூட்டணி சேர மாட்டாங்க, எப்படி நம்பி கூட்டணி சேருவாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவாக ஊடகவியலாளர்னு சொல்லி பேசக்கூடியவர்களும் இதை பேசுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இவங்க வந்து யார் கூட இருக்கிறாங்கன்னா, திரு உதயநிதியின் நடிகர் பின்னாடி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஐயா கலைஞர் அவர்களை பாராட்டினாங்க. சரி, அவருக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட அவர் கூட பல ஆண்டு காலம் உழைப்பை போட்டு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை நீங்கள் பாராட்டினீங்க. உதயநிதியை பாராட்டக்கூடிய தேவை என்ன? உதயநிதிக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து குனிந்து வந்து வணக்கம் போடக்கூடிய தேவை என்ன இருக்குது? இன்றைக்கி உதயநிதிக்கு கும்பிடு போடக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருந்துக்கிட்டு அவர் என்ன சமூக சேவை செஞ்சிட்டாரா, இல்லை எங்களை போல மக்கள் இயக்கம் நடத்தினாரா, 30 ஆண்டு காலம் மக்கள் பணி செஞ்சாரா? இதே சென்னை வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்படும் போது அன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருந்தார். அப்புறம் மேயராக இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி மூட்டைகளை வழங்கியது விஜயோடைய ரசிகர் மன்றம். அந்த புகைப்படம் இன்றைக்கும் இணையதளங்களில் இருக்குது. அப்போ உதயநிதிக்கு இந்த மாதிரி வரலாறு இருக்கா? ஒரு ரசிகர் மன்றம் வச்சிங்கன்னா அந்த ரசிகர் மன்றத்தை வைத்து மக்களுக்கு யாரும் நல்லது செஞ்சீங்களா? அவங்க வந்து பாரம்பரியமாக குடும்ப ஆட்சி அப்படின்னு நம்ம விமர்சனங்கள் வைத்தாலும் பாரம்பரியமாக ஒரு கொள்கைகளை சுமந்து வரக்கூடிய கட்சி, கொள்கை பிடிப்போடு இன்றைக்கும் அது ஸ்ட்ரக்சர் வைஸ் இன்றைக்கும் நீங்களே வந்து உங்களோட காம்படிட்டரா சொல்றீங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன கொள்கை பிடிப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அவங்களுடைய கொள்கை என்ன? சமூக நீதி கொள்கை, சமூக நீதி பேசுவாங்க, பெரியாரிசம் பேசுவாங்க. தந்தை பெரியார் அவர்கள் வந்து தன்னுடைய பேருக்கு பின்னால சாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாதி பெயரை நீக்கினவர். அவர் தான் கரெக்டு தானே? தந்தை பெரியார் அந்த அளவுக்கு இந்த சமுதாய சீர்திருத்தத்துக்காக போராடி இருக்காரா இல்லையா? அந்த தந்தை பெரியாரை நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கை வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கிட்டு தானே வழி போகிறேன்னு சொல்கிறீங்க. அதுவும் தந்தை பெரியாரை வந்து முழுமையாக நாங்கள் உள்வாங்கி செயல்படுறோம்னு திமுக சொல்லுதா இல்லையா? அப்போ ஈரோட்டில் உதயநிதி போய் என்ன பேசினார்? ஈரோட்டு நடுவில் இப்போ ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடந்தது பார்த்தீங்களா? அதில் உதயநிதி என்ன பேசினார்? அந்த மாநாட்டில் 20 தடவை அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தியவருடைய பெயர் பின்னாடி ஜாதி பெயரை குறிப்பிட்டு பேசுகிறார். அப்போ சாதி பெயரை தன்னுடைய பெயர்லேருந்து நீக்கிய தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த நிர்வாகியோடைய பேரை சாதி பெயரோடு சேர்த்து படிக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி. என்ன கொள்கை பிடிப்பு இருக்குது? அப்புறம் இதுக்கு பேர் கொள்கை பிடிப்பா? நடிப்புங்க, இது கொள்கை நடிப்பு. அது கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாற்ற முடியும். ஒரே நாளில் சாதி 75 ஆண்டு கால பவள விழா கட்சிங்கிறீங்க, பெரியாருக்கிட்டேருந்து வழிகாட்டி வந்த கட்சிங்கிறீங்க, பெரியாருடைய கொள்கைகளை இந்தியாவிலேயே நாங்கள் தான் வழிகாட்டுறோன்றீங்க, நாங்கள் தான் சமூக நீதி காவலர்ன்றீங்க இந்தியாவில். உங்கள் சொந்த மகனையே உங்களால் திருத்த முடியலையே. உங்கள் சொந்த மகன் வந்து ஈரோட்டில் சாதி பேரை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எப்படி அப்பான்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேரையும் நீங்கள் திருத்திடுவீங்க? விஜய் வந்தால் மட்டும் எப்படி சாதி ஒழியும்? இங்கே சாதி ஒழிப்புக்கு முதல்ல வந்து அந்த தலைவருடைய கொள்கைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்.
இன்றைக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க ரசிகர் கூட்டம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இன்றைக்கு அரசியலுக்கு வந்த பிறகு எங்கள் தலைவர் வந்து ஐயா அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டாளர் கலந்துக்கிறாரு. அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும், நினைவு நாளாக இருக்கட்டும், இல்லை தந்தை பெரியார் அவர்களையும், காமராஜர் அவர்களையும், அஞ்சலை அம்மாளையும், இல்லை வந்து வேலுநாச்சியார் அவர்களையும் கொண்டாடுங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இளைஞர்கள் வந்து அவருடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இன்றைக்கி இளைஞர்கள் கொண்டாடுறாங்க? இன்றைக்கி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள் தெரியும், சாதிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் எந்த விதமான சாதிய பாடுபாடும் பார்க்காம தென் தமிழகத்திலும் வந்து ஐயா அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் எல்லாரையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் தலைவர் சொன்னார்ன்றதுக்காக. அப்போ இதுதானே வழி நடத்துறது? இப்படி தானே வழி நடத்தணும் நீங்கள் இளைஞர்களை. இன்னைக்கு இளைஞர்கள் சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமா? நீங்கள் சொல்லி கொடுக்கலங்கிறீங்களா? திமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேச்சு அரங்கங்கள் நடத்தி அப்படிதானே நிறைய பேச்சரங்கம் நடத்துறீங்க, கருத்தரங்கம் நடத்துறீங்க. நீங்கள் வந்து கலைஞர் ஐயா கிட்ட இருந்து வந்து அத்தனை அமைச்சர்கள் இன்றைக்கு வச்சிருக்கீங்க, கொள்கை வழிகாட்டிகளை சொல்கிறீங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் இந்தியாவுக்கே வழிகாட்டின்றீங்க. சொந்த மகனையே வழிகாட்ட முடியலையே, சொந்த மகனுக்கே வழிகாட்டலையே. சொந்த மகன் சாதி பேர் சொல்லில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எப்படி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டிங்க, இந்தியாவுக்கு வழிகாட்டுவீங்க? சரி, சமூக நீதி பேசுறீங்கல்ல. இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய, குறிப்பாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்காய்வு நடக்குது. சாதிவாரி கணக்காய்வு நடத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த மாநிலங்களில் அங்கே எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ, இன்னும் வாய்ப்புகள் கிடைக்காத மக்கள் இருக்காங்களோ, அவங்களுக்கான திட்டங்களை அந்த மாநிலங்கள் வடிவமைக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த வகையெல்லாம் உள்ஒதுக்கீடு கொடுத்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களை மேலே கொண்டு வர முடியும்னு அந்த மாநிலங்கள் இன்னைக்கு திட்டம் போடுது. அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதுவும் இந்தியா கூட்டணியை நாங்கள் தான் வழி நடத்துகிறோம்னு சொல்லக்கூடிய அந்த திமுக, இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் சாதிவாரி கணக்காய்வு நடத்த மாட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு பீகாரை தவிர வேற எங்கேயுமே பரவலாக பீகாரில் நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு, தெலுங்கானாவில் நடந்திருக்கு, ஜார்க்கண்டில் நடந்திருக்கு. சாதிவாரி கணக்காய்வை தொடங்கி இருக்கிறாங்க, நடத்தியிருக்கிறாங்க. அந்த கணக்கீட்டின்படி அவர்கள் அந்த மாநிலங்களுடைய திட்டங்களை எப்படி வடிவமைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு மாநிலங்கள் இன்னும் சாதிவாரி கணக்காய்வு முடிய போகுது. நீங்கள் தொடங்கவே இல்லையே. கேட்டால் எங்கள் ஓனர் பாஜக எடுப்பாங்க, நாங்கள் ஏன் எடுக்கணும்? சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பாஜக தாங்க எடுக்கணும், எங்கள் ஓனர் தாங்க எடுக்கணும், நாங்கள் எப்படிங்க எடுக்க முடியும் ஓனர் சொல்லாமல் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. எப்படி காங்கிரஸ் எடுக்குது? காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் எப்படி எடுக்குது? ஐயா ராகுல் காந்தி பெருமிதமாக பேசுகிறாரு, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே சாதிவாரி கணக்காய்வு நடத்தப்பட்டு அந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை வடிவமைக்கிறோம்னு சொல்கிறாரு ஐயா ராகுல் காந்தி. அந்த கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க? இப்போ இதுக்கும் நீங்கள் தானே வழிகாட்டியாக இருந்திருக்கணும். சமூக நீதிக்கு பிள்ளைக்கும் வழிகாட்டுறது இல்லை, கூட்டணிக்கு வழிகாட்டின்னு சொல்கிறீங்க. கூட்டணி செய்யறதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. மிக்க நன்றி.